அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மாவும் வாழைப்பழத்தையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு 2 வாழைப்பழம் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இது 2த்தையும் நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இதில் வாழைப்பழம் எந்த அளவுக்கு நல்ல பழமாக பழுத்திருக்கோ அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட ரொம்ப பழமாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிங்க. இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த தேங்காய் இந்த மாதிரி துருவி இதில் சேர்த்துக்குங்க. லைட்டாக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த சுகர் தூக்கி கொடுக்கும். இதில் தேங்காய் ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்தா சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பட் தேங்காய் இதில் போட்டால் இது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா லைட்டாக இடித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி நான் சுத்தமாக சேர்க்கல. அந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி இதில் ஆட் பண்ணோம்ல, அதுவே கரெக்டாகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு இரும்பு கடாய் வாங்கியிருந்தேன். அதை சீசன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் இன்றைக்கி நான் இந்த பவுல்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேருந்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் கோதுமை மாவு, வெல்லம், வாழைப்பழம் இது எல்லாமே செம ஹெல்த்தியானது. ஸோ இதை நீங்களும் தாராளமாக சாப்பிட்லாம். உங்கள் கிட்ஸ்க்கும் தாராளமாக இது கொடுக்கலாம். ஒரு நாள் நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.